அடுத்த பாடல். மனத்துறை மாகடல் ஏழும் கை நீங்கி அப்படிங்கிற. ஸோ முதல்ல மனத்து உரை. மனதில்னா தெரியும் எல்லாருக்கும், மனம். அதில் உரை, உரைகின்ற அப்படிங்கிறார். உறைஞ்சிருக்கு, ஒரு பொருள் உறைஞ்சிருக்கு. என்ன உறைஞ்சிருக்கு? மாகடல் அப்படிங்கிறார். நம்ம கடல்னாலே மிகப்பெரிய பிறவி கடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிறவி சாகரம் அப்படின்னு சொல்லுவோம். கடலை வந்து ஒரு உவமையாக சொல்லுவோம். அது அவ்வளோ சீக்கிரத்தில் தாண்டி போக முடியாது. அப்போ இந்த இடத்துல மா கடல் அப்படிங்கிறார். அப்போ என்ன, இதை விட பெரிய கடல் இந்த இடத்துல. என்ன சொல்கிறாரு? ஏழும் கை நீங்கி அப்படிங்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட அந்த மனசில் உறைஞ்சிருக்கு ஒரு விஷயம். எது உறைந்திருக்கின்றது? கடலை விட பெரிதாக, அந்த கடலை விட பெரிய, கடலை விட பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு 7 விஷயம் நம்ம மனதில் வந்து இருக்கு அப்படிங்கிறது. அது என்ன இருக்குது அந்த 7 விஷயம் அப்படின்னா, நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதற்கான காரணங்கள், பெயர்கள் சொல்லப்படுது. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 7 விஷயம் சொல்லப்படுது. 7மே வித்யா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை குறிப்பிடப்படுது. இதில் முதல்ல மாயை. மாயை என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரியும். மயக்குதல், இல்லை நம்மளே மயங்கி நிற்குதல். இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது இல்லையா? மயங்குதல் ஒன்று, மயக்குதல் ஒன்று. 2 விஷயம். இதுதான் மாயை. நாமே மயங்கி போய் கிடக்கோன்றது ஒன்று, இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றார் அப்படின்றது ஒன்று. ஒரு 2 விஷயம் இருக்குது இதில் மாயை. அடுத்தது காலம். காலம் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், நேரடியாக தெரியும் சில விஷயங்கள். ஆனால் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் காலத்தை. நமக்கு தெரிந்த காலம் என்றால் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ காலத்தை வந்து நம்ம வரையறுத்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இது ஒன்று. இரண்டாவது, இந்த காலத்தை நம்ம நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம அறிவுக்கு புரிஞ்சிக்கிறது முடியாது இந்த இடத்துல. என்ன நுகர்றோம் அப்படின்னா, இந்த காலம் இருப்பதனால் மட்டும்தான் நம்ம தினந்தோறும் ஒவ்வொன்றையும் புதிதாக அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம ஆசைகளை தீர்த்துக்கிட்டே இருக்கோம், வினைகளை தீர்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல. இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த காலம் என்ற ஒன்றே கிடையாது இந்த இடத்துல. அப்போ இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம்னு அதுதான் சொன்னேன் இந்த இடத்துல. அதாவது நம்ம 6ஆம் அறிவுக்கு புரிந்து கொள்வது கஷ்டம். யாரால் புரிந்து கொள்ள முடியும்னா, இந்த தியானம் செய்து அந்த இறைவனை உணர்ந்த நிலை, ஞான நிலையில தான் இந்த காலம் என்றால் என்ன, இதுதான் காலமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். காலபைரவர் அப்படின்னு ஒரு தெய்வமே சொல்லப்படுது. இறைவனுடைய இன்னொரு ரூபமாக காலபைரவர். ஏன்னா அவர் தான் இந்த இடத்துல காலத்தை இயக்கி கொண்டு, காவலத்தை இயக்கி காத்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ இது காலம். அடுத்து நியதி. நியதி என்று சொல்லப்படுறது என்ன? ஏற்கனவே விதித்து வைக்கப்பட்ட வழிமுறைகள். அதான் இந்த இடத்துல நியதி. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதித்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ சூரியன் வந்துச்சுன்னா வெப்பம் அதிகமாகும் என்பது நியதி. அப்புறம் அந்த வெப்பம் அதிகமாக பட்டுச்சுன்னா தண்ணி ஆவியாக வேண்டும் என்பது நியதி. ஆவியானால் அது வேகமாக மாறும் என்பது நியதி. மேகம் மீண்டும் காற்றுப்பட்டு மழை பொழியும் என்பது நியதி. ஸோ ஏற்கனவே விதித்து வைக்கப்பட்டிருக்கின்ற, அதுபோல் மனிதர்களுக்கும் விதித்து வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஒரு காலையில் விடிஞ்சிருச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம குளிக்கிறோம், குளிக்கலை, பல்ல தேய்க்கிறோம், எந்த ஒன்று செய்கிறோமோ அதெல்லாம் இல்லை, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நீதி இது பசித்தே ஆக வேண்டும் என்பது. உணவு அவர்களுக்கு தானாகவே இறைவன் படைச்சி வச்சுட்டார் இந்த இடத்துல இல்லையா? அந்த உணவை எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும், சமைக்கணும், எல்லாத்தையும் சொல்லியும் கொடுத்துட்டாரு, அந்த அறிவும் கொடுத்துட்டாரு. இப்போ சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது உள்ளுக்குள்ளே தானாகவே செரிமானமாகி அதனுடைய சத்துக்கள் உடம்பு ஃபுல்லாக பரவணும், நியதி விதித்து வைக்கப்பட்டது. இப்போ சாப்பிட்ட பொருள் கழிவுப் பொருட்களாக வெளியேற வேண்டும் என்பது நியதி. தானாகவே நடக்குது எல்லாமே. நான் செஞ்சேன் நம்ம சொல்லிக்கிறோம், நான் சாப்பிட்டேன் இல்லையா, நான் கழிவுப் பொருட்களை வெளியேற்றினேன், எனக்கு வியர்க்கிறது, நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தானாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல நியதி. நம்முடைய ஆசைகள் உள்ளிருந்து தானாக வெளிப்படுகின்றது இல்லையா? அந்த ஆசைகள் தான் என்ன பண்ணுது? தானாக அதை நுகர செய்கிறது இந்த இடத்துல. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செஞ்சோடனே குழந்தை வேணும் இல்லையா, அப்புறம் அதை வளர்க்கணும். இதெல்லாம் ஒரு பற்றுக்களின் வழியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நடக்குது? ஏற்கனவே ஆசை உள்ளே வச்சுருக்கோம் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி. அதனால் இறைவன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நியதிப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல, விதிமுறைகளின்படி. அடுத்து கலை. கலைன்னா என்ன இந்த இடத்துல? இப்போ நியதி விதித்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த விதிமுறைகளை
சரியானபடி செய்தல், பிரித்து செய்தல், கரெக்டாக எந்தெந்த செயல் இருக்குன்றது செயல்களை பிரித்து செய்யக்கூடிய ஒரு திறன் தான் இந்த இடத்துல கலை. அதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா, என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து உணர்ந்து செய்தல். சாப்பிடுதல் என்றால் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் இல்லையா. செயல்களை நம்ம தனித்தனியாக நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ செயல்கள் செய்கிறோம், இந்த செயல்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்த்து செய்யறது, இது வந்து கலை. நான் இது கொஞ்சம் எளிமையாக புரிய சொல்கிறேன் இந்த இடத்துல. பட் சைவ சித்தாந்தத்தில் கலை என்றால் என்ன என்று இன்னும் விளக்கமாக சொல்வார்கள் இந்த இடத்துல. அடுத்து வித்தை. வித்தை என்று சொல்லப்படுறது அறிவை குறிப்பது இந்த இடத்துல. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவு உள்ளேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா, அது வித்தை. அடுத்து அராகம் என்று சொல்லப்படுவது. அராகம் என்று சொல்லப்படுறது பற்றை குறிக்கும், ஆசையை குறிக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக வீடு வாங்கணும், சீக்கிரமாக வீடு வாங்கணும், அதுக்கு பணம் சேர்க்கணும், அதுக்கு என்ன செய்யறது. ஸோ இந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அராகம். வீடுன்றது பொதுவாக சொல்கிறேன், பட் ஆசைகள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு தான் சொல்லும் இது அராகம். அடுத்தது புருட தத்துவம். புருட தத்துவம் என்று சொல்லப்படுவது ஆன்ம தத்துவம்னு சொல்லுவோம். 36 தத்துவங்களில் ஆன்ம தத்துவமும் ஒன்று இந்த இடத்துல. இது என்ன செய்யுது இந்த இடத்துல அப்படின்னா, ஐம்புலன்கள் வழியாக என்ன பண்ணுது, நுகர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு அனுபவங்களை. என்ன அனுபவங்களை நுகருது அப்படின்னா, இப்போது ஆன்ம தத்துவமே என்ன, ஆசைப்பட்டு இறைவனிடத்திலிருந்து பிரிந்து வருதல் இந்த இடத்துல. அப்போ ஆசைப்பட்டது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆன்மாவோட கலந்துடுச்சான்னா கலக்கலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பந்தின் மேல் உரை போல ஆன்மாவை சுற்றி நிற்கின்றது. அப்போ அது என்ன பண்ணுது, இந்த தன்னுடைய ஆசைகள் என்று எதையோ நினச்சிட்டு வந்துச்சு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி முருகருடைய தத்துவத்தை சொல்லுவோம். மாம்பழத்தை ஆசைப்பட்டு அங்கேருந்து கைலாசத்துலேருந்து இங்கே வந்த கதையை சொல்லுவோம். அப்போ மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஒரு ஆன்மாக்கு ஆசை வந்துச்சுன்னா அதுக்கு வாய் வேணும் சாப்பிட்றதுக்கு இல்லையா, நுகர்றதுக்கு வாசனை பண்ணுறதுக்கு மூக்கு வேணும், மாம்பழன்றதை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் இந்த இடத்துல, கடிக்கிறதுக்கு பல்லு வேணும் இந்த இடத்துல, முழுங்கிறதுக்கு தொண்டை வேணும் இல்லையா, இப்படி பல பொருட்கள் வேணும் இந்த இடத்துல இல்லையா. இப்போது இந்த ஆன்ம தத்துவம் என்ன பண்ணுது, 5 புலன்களின் வழியாக இது எல்லாத்தையுமே நுகர்ந்து கொள்கின்றது. தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டு தன்னை சுற்றி உரை போல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உரையை நீக்கிக் கொள்கின்றது. இதுதான் புருட தத்துவம் இந்த இடத்துல. ஸோ 7 தத்துவம் இருக்குது. இந்த 7 தத்துவமே நம்மளுடைய மனதில் ஒரு மாபெரும் கடல் போல என்ன இருக்கா இந்த இடத்துல உறைந்து இருக்கின்றது. அதான் சொல்றாரு மனத்துறை உறைஞ்சிருக்கு, இன்னைக்கு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன 7 விஷயம் சொன்னேன், இந்த 7மே நம்ம மனசில் இருக்கா, நிச்சயமாக இருக்குது இல்லையா. அதை என்ன சொல்கிறாரு, நீ 7ம் கை நீங்கி அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஸோ எல்லாமே கை என்று சொல்லப்படுவது என்னென்னா, நம்ம மனதில் பதிஞ்சு இருக்கக்கூடிய விஷயம், மசில் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் எல்லாமே பதிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நீங்கி அப்படிங்கிறது. ஏன் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா, நல்லா தூங்கிட்டு இருப்போம், இல்லை டீப் ஸ்லீப்பில் இருப்போம் இந்த இடத்துல. ஆனால் உடம்பிற்கு தாகம் என்று ஒன்று வந்து விட்டால் தூக்கத்திலேயே எந்திரிச்சு அப்படியே போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து படுப்போம் இந்த இடத்துல இல்லைங்களா. குளிரும் நாட்டில், எங்கடா பெட்ஷீட் இருக்குன்னு தூக்கத்திலே கை தேடும், பக்கத்தில் பெட்ஷீட் அடிச்சுட்டு மூடிக்கிட்டு படுக்கும் இந்த இடத்துல இல்லையா. அப்போ உடம்புக்கு ஒரு விஷயம் மசில் மெமரியாக பதிஞ்சிருக்கு. நம்ம சொல்கிறது இல்லை, உடம்பே உனக்கு குளிருது பெட்ஷீட் எடுத்து மூடிக்கோ, தாகம் இருக்குது எந்திரிச்சு போய் தண்ணி குடிலாம் சொல்லலை, தானாகவே அது செஞ்சுக்குது இந்த இடத்துல மசில் மெமரி. இது எல்லாமே தான் கை இந்த இடத்துல. இது நீங்கி அப்படிங்கிறார். ஸோ இந்த உணர்வு நிலைகள் எல்லாம் நீங்கி விடும்படி, அதான் முதல் சொல்றாரு, மனத்துறை மாக்கடல் 7ம் கை நீங்கி அப்படிங்க. அடுத்து என்ன சொல்றாரு, தவத்திடையாளர் தம் சர்வத்து வந்தார் அப்படிங்கிறார். தவத்திடையாளர் அப்படிங்கிறார். தவத்திடையாளர்னா இடைனா இடைப்பட்ட பகுதின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இடைனா நம்ம தகுதின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். தவத்திடையாளர் அப்படின்னா தவத்திற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. தவத்திற்கு தகுதி பெற்றவர்கள்லாம் என்னென்ன தகுதின்றது நம்ம முதல் பாடல்லையும் 2வது பாடல்லையும் பார்த்தாச்சு இந்த இடத்துல. தம் சர்வத்து வந்தார் அப்படிங்கிறாரு. ஸோ தம் சர்வத்து, சர்வம்னா தெரியும், சர்வம் சிவமயம் சொல்லுவோம். சர்வம்னா என்ன, மொத்தமா அப்படி அனைத்தும் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இப்போ முழுமை அப்படின்னு பொருள். இப்போ யார் ஒருத்தர் இந்த இடத்துல தகுதி பெற்றார்களோ, தவத்திடையாளர்னா தவம் செய்கிறதுல தகுதி பெறுகின்றார்களோ, அவர்கள் இங்கு தவத்தில் முழுமை பெற்ற நிலைக்கு வருகிறார்கள் அப்படின்னு பொருள். யார் இந்த இடத்துல மனதில் இருக்கக்கூடிய இந்த 7 விஷயத்தையும் யார் நீக்கிறாங்களோ அவங்க இந்த இடத்துல
தவம் பெறதுக்கு தகுதி பெறவங்க ஆறாங்க. தகுதி பெற்றவுடன் தவத்தின் முழுமை பெற்ற நிலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். இது 2வது அடி. 3வது அடியில் பவத்திடையாளர் அவர் பணி கேட்கில் அப்படிங்கிறார். பவத்திடையாளர் அப்படிங்கிறார். பவம்னா என்ன இந்த இடத்துல? பவம்னா இந்த உலக சாகரம் தான் பவம். இந்த உலகத்தில் பிறந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே பவம் தான் இந்த இடத்துல. பவம்னா உலகம்னு நேரடி பொருள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பவத்திடையாளர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? அந்த உலகத்திற்கு இடையே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த இடத்துல இல்லையா. காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த உலகக்கூடிய தத்துவத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ இவங்க எல்லாருமே அவர் பணி கேட்கில் அப்படிங்கிறார். அவர்னா யார் இந்த இடத்துல? தவம் செய்து முழுமை பெற்று முற்று பெற்றார்கள் இல்லையா இந்த இடத்துல, அவருடைய பணி கேட்கில். அப்படின்னா இந்த இடத்துல, எப்பா நீ தவம் செஞ்சிட்ட, முற்று பெற்றுட்ட, நீ எப்படி இதை போய் செஞ்ச, எனக்கு இதை கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி யார் ஒருவருக்கு அந்த எண்ணம் சிந்தனை வருகின்றதோ அவர்கள். இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம். தவம் செஞ்சவங்க தான் நம்ம யாரையும் கண்ணாலே பார்க்க முடியறது இல்லையே இந்த இடத்துல, உண்மைதானே இந்த இடத்துல. அப்போ எப்படி நம்ம அவங்கக்கிட்ட கேட்கறது அப்படின்னா, அவர்கள் சிவகதி அடைந்திருக்கின்றார்கள், இறைவனுடைய நிற்கிறாங்க இந்த இடத்துல. யார் எங்கேருந்து அவர் நினைத்தாலும் அது அவர்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைச்சாலும் இறைவனுக்கு தெரியும்ல. ஒருத்தர் இறைவனாகவே ஆகி இறைவனுடைய திருவடியில் கைலாசத்தில் போய் உட்கார்ந்துருந்தா கூட சரி, யார் எங்கிருந்து என்ன நினைத்தாலும் இறைவனுக்கு தெரியும் என்றால், தானே இறைவன் என்ற நிலையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா அப்போ அவருக்கும் எல்லாமே தெரியும் இல்லை. அப்போ அவர் நம்ம முன்னாடி தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு முன்னாடி தவத்து இடையாளர் யார் யாரெல்லாம் இருக்காங்க, நமக்கு முன்னாடி இறைவனாகவே ஆனவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பாடியிருப்பார் ஒரு இடத்துல. இந்த இடத்துல அவ்வளவு அடியார்கள் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த சமீப கலியுகத்தில்னு எடுத்துக்கிட்டால் கூட 4 பேர் வந்திருக்காங்க இல்லையா. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ மாணிக்க வாசகர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், சேஷாதிரி சாமிகள், விசிறி சாமிகள்னு ஞானிகள் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல. இவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல தவசிகள் தான் இந்த இடத்துல. ஆனால் யாருமே நம்ம தவசிகள்லாம் நினச்சிட்டு இருக்கோம், காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தவம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு முனிமாரி மாதிரி வந்தால் தான் தவம் நினச்சிட்டு இருக்கோம். தவத்திற்கு பல வகையான வழிமுறைகள் இருக்குது. இவங்க ஒருத்தரும் ஒரு வகையான வழிமுறைகள் தவத்தை அந்த இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவங்க, தானே இறைவன் நிலையில் இருக்கிறவங்க. அப்போ அவங்கள நாம் குருவாக பாவித்து ஒருத்தருக்கு யார் வேணால் வச்சுக்கலாம் இல்லையா. ஒருத்தருக்கு குருவாக எந்த ஒரு ஞானியை வேணால் எடுத்துக்கிட்டு எப்பா நீ இறைவனடி சேர்ந்துட்டல, எப்படி சேர்ந்தேன் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம், குருவாக மனசில் நினச்சிக்கிட்டு இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டால் அது வார்த்தை அவருக்கு கேட்கும். அவர் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எப்படி சொல்லிக் கொடுப்பார்? இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு சாதாரண மனிதராக சொல்லிக் கொடுப்பாருன்னா இல்லை, உணர்வு ரீதியாக சொல்லிக் கொடுப்பார். எப்பயுமே ஒரு மனிதர்கள்ட்ட நம்ம போய் கேட்டு கற்றுக்கிறத விட உணர்வு ரீதியாக கற்றுக்கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் நம்மக்கிட்ட பதிஞ்சு நிற்கும். இந்த இடத்துல உணர்வு ரீதியாக தான் எதையுமே கற்றுக்கணும் இந்த இடத்துல. அப்போ அதுபோல் அவர் பணி கேட்கில் அப்படிங்கிறாரு. பணினா வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இல்லையா, நேரடியாக வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் பணி என்றால் அது ஒரு செயல், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல் தான் பணி இந்த இடத்துல. இப்போ பவத்திடையாளர்கள் இந்த இடத்துல அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் யார் சிக்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த தவத்தின் முற்று பெற்றவர்களுடைய நிலையிட்ட அவங்களுடைய எனக்கு நீ எப்படி இதெல்லாம் செஞ்சீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டால், அதான் கேட்கில் அப்படிங்கிறார். கேட்கில்னா கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல சொல்லி கொடுப்பாங்க, நிச்சயமாக சொல்லி கொடுப்பாங்க. உணர்வு ரீதியாக நாம் இதை கேட்கணும். ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா திருப்பி நம்ம போன பாடலே பார்த்தோம் விளக்கம் இல்லையா, தகுதியை வளர்த்துக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடணும். கேட்டால் என்ன நடக்குதான்? முகத்திடை நந்தியை முந்தலுமாமே அப்படிங்கிறார். முகத்திடை அப்படிங்கிறது முகத்தின் இடையில், நேரடியாக பொருள் பார்க்கும்போது முகத்தின் இடையில் அப்படின்னு பொருள். இந்த முகம்னா நமக்கு நேரடியாக பொருள் என்ன தெரியும்? இந்த நெற்றியிலிருந்து இந்த நாடி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி இல்லை, 2 காதுகளுக்கும் இடைப்பட்ட பகுதி நெற்றியிலேருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் முகம்னு சொல்கிறோம். ஆனால் முகம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய குளம் இருக்குன்னு வச்சுக்குவோம், நீர்நிலை இருக்கணும், அது என்ன சொல்லுவோம்? அதோடைய நுழைவு பகுதியை முகப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம்.
இல்லை தண்ணி வெளியே வருகின்ற பகுதியை முகப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த ஒரு பொருள் இடத்திற்குமே நுழைகின்ற இடத்தை முகப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். வாசல் கரெக்டாக சொல்ல போனால் வாசல்னு வச்சுக்கலாம் புரிந்து கொள்வதற்காக. வீட்டினுடைய ஒரு நுழையிறோம், வாசல் வழியாக நுழையிறோம்னா அது முகப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அதான் முகம். இப்போ நம்ம உடம்புக்கு எது முகம் இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம வாழ்வியல் முறையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீ முகம் என்று ஒரு உறுப்பாக அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய உடம்பில் ஒவ்வொரு செல்களுமே இந்த இடத்துல முகப்பு பகுதியாக தான் இருக்குது. எதையெல்லாம் கற்றுக்கொள்கின்றதோ அதெல்லாம் முகப்பு பகுதி தான். நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், கார் ஓட்ட கற்றுக்கிறோன்னா கார் ஓட்ட முக்கியமாக தேவை 2 கையும் 2 கால்களும் தான் இந்த இடத்துல இல்லையா. ஆனால் கால் 2 கை 2 தானாகவே கற்று வச்சுக்கிட்டு இருக்கு. ஏறி உட்காரும் போது கற்றுக்கும் போது தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் கற்றுக்கொண்ட பின்பாக அது எவ்வளோ அழகாக ஓட்டும் கார் இந்த இடத்துல. அதுவாக ஓட்டும், அதுவாக பிரேக் போடும், அதுவாக கிளர்ச்சி அமுக்கும், கீரை போடும், கையை கீரை திருப்போம், லைட்டை போடும், இண்டிகே எல்லா வேலையும் அதுவே செஞ்சுக்கும் இந்த இடத்துல இல்லையா. எப்படி இது கற்றுக்குச்சு இந்த கையும் காலும்? கற்றுக்கொண்டது. அப்போ எப்படி கற்றுச்சு? கையினுடைய ஒரு செல்களும் அது முகப்பு பகுதியாக இருக்கின்றது. இதற்கு இன்னொன்று கூட சொல்லலாம். உடம்புல 2 கண்கள்னு சொல்லுவோம் இல்லையா. 20 கண் 22 கண்கள்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணு 2, கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகக்கண்களுக்கும் இதையும் நகக்கண்கள் என்று தான் சொல்வார்கள் இல்லையா. காலில் இருக்கக்கூடிய 20 விரலில் இருப்பதும் நகக்கண்கள், கையில் இருக்கக்கூடிய 20 நகக்கண்கள். அப்போ இதுவும் இந்த இடத்துல கண்கள் தான், நுகர்ந்து கொள்கின்றே இருக்கின்றது ஒவ்வொரு நகத்தினுடைய இந்த இடம் பகுதியும் இந்த இடத்துல. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் செல்லும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு தன்னுடைய மசில் மெமரியாக வைத்து கொண்டிருக்கின்றது. அப்போ உடம்பே இந்த இடத்துல நுகர்ந்து, உடம்பே முகம்தான் இந்த இடத்துல முழுமையாக. ஒவ்வொரு எதையெல்லாம் கற்றுக்கொள்கின்றதோ இது எல்லாமே முகப்பகுதி தான் இந்த இடத்துல. அப்போ முகத்திடை நந்தியை அப்படின்னா நம்ம உடம்புல கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அதற்கும் நடுவில்ங்கிறார். நான் செல்லுன்னு மட்டும் சொல்ல, ஒவ்வொரு செல்களுக்கும் நடுவிலும் இந்த இடத்துல நந்தியை முந்தலுமாமே அப்படிங்கிறார். நந்தினா யாரு? இறைவனே குருவாக வந்து நின்று சொல்லி கொடுத்தல். இப்போ இறைவனே குருவாக வந்து இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாராம். என்ன சொல்றாரு? முந்தலுமாமி அப்படிங்கிறாரு. முந்தல்னா முற்படல் அப்படின்னு அர்த்தம். முற்படல்னா என்ன? ஒரு விஷயம் இருக்கு, அது முன்னாடி நோக்கி வருது அப்படின்னு பொருள். அப்போ என்ன ஆகுது பொருள்? இப்போ தவத்துக்கு முழுமை பெற்ற நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் இறைவன் ஆயிட்டார் இல்லையா. அதான் நந்தின்ற வார்த்தை வருது. அப்போ இறைவனே அந்த இடத்துல குருவாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு முன்னாடி ஒரு மனித ரூபத்தில் வந்து சொல்லி கொடுப்பாருன்னா இல்லை, அவர் நமக்கு உள்ளிருந்து உணர்வு ரீதியாக சொல்லி கொடுப்பார். அதை எப்படி புரிஞ்சுக்கனா, நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் நடுப்பகுதியில் அந்த உணர்வு ரீதிகள் முற்படும், உள்ளிருந்தே வெளியே வரும், வெளியிலேருந்து உள்ளே வரல. ஏன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள் எல்லாமே வெளியிலேருந்து தான் உள்ளே போகுது. ஆனால் தவத்திடையாளர் அந்த இந்த இறைவனாகவே ஆகிவிட்டார்கள் இல்லையா. எங்கே இருக்காங்க? நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் இல்லையா. அப்போ நமக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படின்னா அவர், நீங்கள் தவம் செய்து முற்று பெற்ற நிலை சிவகதி அடைந்தவர்கள் தானே இறைவன் என்ற நிலையில் இருக்காங்க. இப்போ இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் அவரும் இருப்பார். அப்போ அவர் இறைவன் நமக்குள்ள இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ இறைவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது அப்போ அவரும் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்வார் இல்லையா. அப்போ உள்ளிருந்தே அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ உள்ளிருந்து சொல்லி கொடுக்கறது உள்ளிருந்தே வெளியே முற்பட்டு வெளியே வரும், முந்தி கொண்டு வரும் வெளியில. வெளியிலேருந்து உள்ள வரல, உள்ளந்தே வெளியில் வரும். அப்போ நம்ம எந்த சாதக முறைகளாக இருந்தாலும் சரி, ஞானகுருவே வெளியே தேடிக்கொண்டு எங்கும் நாம் செல்ல வேண்டியதில்லை. நமக்கு தேவை 2, 1 சரணாகதி, 2 தகுதி. சரணாகதி அடைய வேண்டும். இந்த இடத்துல சரணாகதி அடைய வேண்டும். முழுசாக அடைஞ்சிட்டாலே அடுத்த தகுதி தானாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். தகுதியும் சரணாகதியும் முழுமையாக வந்துவிட்டால் இறைவன் குருவாகவே உள்ளிருந்து நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுப்பார். அது நம்முடைய உடம்புக்கிலிருந்து வெளியே முற்பட்டு வெளியே வரும். அப்போ உள்ளிருந்து வெளியே முற்பட்டு வருதல் தான் இந்த இடத்துல உணர்தல். வெளியிலிருந்து பார்த்து உணர்வதை விட உள்ளிருந்து வெளியே வருவதான் உணர்தல். இப்போ உள்ளிருந்து அன்பு பீறிட்டு வருது, உணர்றோமா? வெளியிலேருந்து யாராவது வாயில் அன்பாரு அன்பாருன்னு சொல்கிறாங்க, உணர முடிகின்றது அந்த இடத்துல? கிடையாது இந்த இடத்துல இல்லைங்களா. ஸோ இதை தான் 4வது அடியில் சொல்கிறார். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, நம்முடைய மனதில் ஒரு 7 விதமான தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புலன் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்களாகிய 7 குற்றங்கள் இங்கு
முழுமையாக மனதிற்குள்ளேயே இருக்கின்றது. இந்த தத்துவங்கள் அனைத்துமே நீங்கி போகும்படி செய்து தவம் செய்து அந்த தவத்தில் முழுமை பெற்று தாமே இறைவன் என்ற நிலையில் இறைவனுடைய திருவடியை புகுந்து தாமே இறைவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தவசிகள் இருக்கின்றார்கள். சான்றுகள் நமக்கு முன்பாக வாழ்ந்த பல மகான்கள், புராண கதைகளை நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மகான்களை நினைத்து சரணடைந்து யார் இந்த பவத்தினுடைய ஆள்பவர்கள், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சராசரி மக்கள், அவரிடம் தங்களுக்கு தேவையான இந்த தவத்திற்கான வழிமுறைகள், தவம் செய்வதற்கான வழிமுறைகளை கேட்டோமே என்றால், ஏன் அவங்கக்கிட்ட போய் கேட்கணுன்னா அவங்க தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே போனவங்களுக்கு தான் அந்த பாதை தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா ஏற்கனவே போனவங்ககிட்ட தான் போய் வழி கேட்கணும். நான் அந்த ஊருக்கு போகலான் இருக்கேன், எப்படிங்க போகிறது, கொஞ்சம் வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். போகாதவங்கக்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல, இல்லையா? அப்போ அவங்க தான் போனவங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பவர்கள் தனியாக மனித ரூபத்தில் வந்து சொல்லி கொடுக்க மாட்டார்கள். நம் உடம்புக்குள்ளேயே இருந்து நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்கு நடுவிலிருந்து நம்முடைய உணர்வு ரீதியாக நமக்கு அதனை உணர வைப்பார்கள். நாம் அதனை கற்றிக்கொண்டு அதனை கடைபிடித்தோமே என்றால் நாமும் அவர் எப்படி சிவகதி அடைந்து தானே இறைவன் நிலையில் இருந்தாரோ நாமும் அதுபோல் இருப்போம். ஸோ இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. ஸோ ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோம், ஆழ்ந்த விளக்கங்கள் கொண்ட பாடல். இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். யாருக்கும் கேள்விகள் இல்லை. 2 கேள்வி மட்டும் சாட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கம்மா. சாட் பாக்ஸில் கொஸ்டின் இருக்குங்க, அதை பார்த்தோம்மா. அனைத்து அறங்களையும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது என்ன சொல்கிறது, அறம் என்றால் நம்ம லிஸ்ட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லா அறத்தையும் நம்ம சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா எந்த ஜீவராசிகளுக்கும் 5 பூதங்களுக்கும் சிறிதளவேனும் பாதிப்பு ஏற்படாதபடி, பாதிப்புனா செயலால் மட்டும் இல்லை, சிந்தனையால், சொல்லால், செயலால், 3ஆலும் பாதிப்பு ஏற்படாதபடி நாம் நடந்து கொண்டாலே அது அறம்தான் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் பாதிப்பு ஏற்படாதபடி நடந்து கொள்ளுதல். 2வது, யாருக்கு எது தேவையோ அதனை கொடுக்க வேண்டும். கொடுத்துன்னு சொல்கிறத விட கொடுக்க வேண்டும், அதுதான் இந்த இடத்துல தர்மம். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான உணவு இருக்குது, ஆனால் நம்ம ஒருத்தர் தான் இருக்கும், அங்கே இன்னொருத்தர் பசியோடு இருக்கார் அப்படின்னா நம்ம சராசரி மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது, திருப்பி உட்காந்து சமைக்கணுமா, இல்லை வேணாம் இது நமக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது அறத்திற்கு எதிரானது. பசியோடு இருப்பவருக்கு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு மனிதர் நமக்குண்டான சாப்பாடு மட்டும் இருந்தால் கூட சரி, அதில் இருப்பதை பகிர்ந்து உண்ணுதல், இதுதான் அறம் இந்த இடத்துல. ஸோ இதனுடைய பிரிவுகள் தான் நூற்றுக்கணக்கில் வரும் இந்த இடத்துல. அதனால் எல்லா அறத்தையும் வச்சு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சொல்லால், முதல்ல எண்ணத்தால், சொல்லால், செயலால் யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுதல் எல்லாமே அறம் தான் இந்த இடத்துல. அடுத்து மசில் மெமரி விளக்கமாக சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கீங்க. நான் நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கேன் மசில் மெமரியை வச்சு. இப்போது உங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கெல்லாம் இப்போ டார்ச்சி, பேட்ரி, யூபிஎஸ் அப்படிலாம் நிறையா வந்துருச்சு இன்றைக்கி இந்த இடத்துல, இல்லையா? கரண்ட்டு போகிறதுன்றது குறைவாகி போச்சு. கரண்ட்டு போனாலும் வீட்டில் எல்லோரும் யூபிஎஸ் போட்டுக்கும், கரண்ட் உடனே வந்துடும். ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, கரண்ட்டு போச்சு அப்படின்னா எல்லார் வார்த்தையிலேருந்து ஒரே வார்த்தை தான் வரும், தீப்பெட்டி எங்கே இருக்குது பாரு, மெழுகுவத்தி எங்கே இருக்குது பாரு, இதுதான் வரும், இல்லையா? அரிக்கன் லைட்டு, சிம்னி லைட்டு, விளக்கு, சிம்னி விளக்குன்னு சொல்லுவாங்க, அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க, பெட்ரோமாஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல விளக்குகள் இருந்திருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. இன்றைக்கெலாம் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது இன்றைக்கி. இதுபோல் விளக்கு எங்கே இருக்குது தேடு அப்படின்வாங்க, தேடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், எல்லாரும் அவங்க இருட்டில் தான், ஆனால் அவங்க வாட்டுக்கு நடந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த பொருளை கரெக்டாக எடுப்பாங்க. வெளிச்சமே இருக்காது, ஆனால் கரெக்டாக போய் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, உடம்புக்கு பழகி இருக்கும். இந்த இடத்துல சோஃபா இருக்குது, இந்த இடத்துல சுவர் இருக்குது, இந்த இடத்துல கதவு இருக்குது, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். தானாக என்ன பண்ணுவாங்க, கையை எப்படி பறிச்சுக்கிட்டு அப்படியே போய் கரெக்டாக எடுத்து விளக்கேற்றி வெளிச்சத்தை வச்சுருவாங்க, இல்லைங்களா? எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது, கரண்ட்டு போனோடனே தெரிஞ்சுதுன்னா உடம்புல பதிஞ்சு வைத்தக்கூடிய ஞாபகங்கள், அதான் மசில் மெமரி. நம்மளுடைய விரலில், காலில் பகுதியில், ஒவ்வொரு சதை பகுதியிலும் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் தான் இந்த இடத்துல மசில் மெமரி அப்படின்னு சொல்லப்படுது. கையிலே ஒரு பொருள் வச்சுருப்போம்,
டக்குன்னு தவறுச்சுன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணுவோம், டக்குன்னு இன்னொரு கை நம்மையும் அறியாமல் கீழே போய் டக்குன்னு பிடிக்கும். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தை இது நின்றுட்டே இருக்க, கீழே ஒரு டக்குன்னு போய் பிடிப்போம் இந்த இடத்துல. இதெல்லாம் கையில் காலில் இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள்னு சொல்லுவோம். இதான் மசில் மெமரி சுருக்கம் இந்த இடத்துல. மூணாவது 36 தத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப பெரிய கேள்வி, சுருக்கமாக சொல்லிடுறோம். நம்ம பிறவிக்கு முதல் காரணமே இந்த 36 தத்துவம் தான். எப்பொழுது ஒரு கரு உருவாகின்றதோ, இந்த கரு உருவாகும் போதே இந்த 36 தத்துவத்தில் உருவாயிடுது. இந்த இடத்துல சேர்ந்து கரு உருவாக போகும்போதே அந்த பாதைன்னு சொல்லுவாங்க, கருப்பாதைன்னு சொல்லுவாங்க. அதில் போகும்போதே 25 தத்துவங்கள் சேர்ந்து போகுது அப்படின்னு நம்ம திருமந்திரத்திலே விளக்கம் இருக்குது. இந்த 36 தத்துவங்களும் என்னென்ன அப்படின்றது நீங்கள் சும்மா கூகுளில் போய் 36 தத்துவங்கள்னு போட்டிங்கன்னா வரும். நம்மளுடைய 5 புலன்கள், இந்திரியங்கள், இந்த புருட தத்துவம்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆன்ம தத்துவங்கள், இதெல்லாம் அப்படியே வரிசையாக வரும் இந்த 36 தத்துவங்கள்னு சொல்லி. இதுதான் என்ன பண்ணுது, நம்ம பிறவிக்கு மூல காரணமாக இருக்குது. மூல காரணம்ன்றது கர்மா வினைகள் தான் இந்த இடத்துல, ஆசைகள் தான் இந்த இடத்துல. மூல காரணம் அப்படி புரிஞ்சக்கூடாது. அந்த கர்மாக்களையும் வினைகளையும் அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு உறுப்புகள் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இயங்குறோம் அப்படின்னா கை, கால், மூக்கு, கண்ணு, காதுன்னு இப்படி இருக்கு இல்லையா? இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இயங்குகுதுன்றது அப்படின்னா அந்த 36 தத்துவங்கள் வழியாக தான் இதை இயங்கி தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் ஆன்மாவுக்கு நுகர்ந்து கொடுக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. யார் ஒருவர் பிறவியற்ற நிலைக்கு போகிறாங்களோ இல்லையா, ஞான நிலையில் ஒருத்தர் பிறவி இல்லாத நிலையை அடைஞ்சிட்டாரு, அமர நிலையை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவர்கள் எல்லாருமே அந்த 36 தத்துவங்களை கடந்த நிலையில தான் அவங்க இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ 36 நிலையை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னாலே இயற்கையாகவே அந்த பிறவி இல்லாத நிலை வந்துடும். மார்க்கண்டேயர் புராணம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, நான் ஏற்கனவே அதை வச்சு பேசியிருக்கேன். 16 வயது தான் ஆச்சு, வினை பிரகாரம் அவர் இறந்து போனோம். யமதர்மர் அவர் உயிர் எடுக்கிறதுக்கு வேறாரு இந்த இடத்துல, சிவபெருமானை எட்டி மிதித்து தள்ளி விட்டாருன்னு படிச்சிருப்போம். அப்போ அந்த 16 வயது வரைக்கும் முற்று பெற்ற நிலை வர்ற வரைக்கும் தர்மம் என்ன இந்த இடத்துல, அவருடைய உயிரை 36 தத்துவங்களுக்குள்ள அடங்கி நிற்கிறார் மார்க்கண்டேயர். அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பது யமனுக்கு உண்டான விதி, அவர் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனால் மார்க்கண்டேயர் சிவனை சரணடைந்ததுனால என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 36 தத்துவங்கள் அவரை விட்டு விலக ஆரம்பிக்கின்றது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ விலக 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 கடைசி வினாடி வரைக்கும் இந்த யமதர்மர் தன்னுடைய கடமையை செய்கிறதுக்கு தான் வராரு இந்த இடத்துல. ஆனால் யமதர்மர் அவரை பிடித்து உயிரை எடுக்கின்ற அந்த கடைசி வினாடி அந்த கடைசி 36 தத்துவங்களும் விலகுகின்றது. இப்போ இறைவன் தான் என்ன பண்ணுறாரு, எட்டி மிதிச்சாரு, காலால் எட்டி மிதிச்சாருன்னு படிப்போம். இப்போ என்ன பொருள் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா 36 தத்துவம் கடைசி வினாடி நகன்றுச்சு. நகண்டவனே அப்போ அவர் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தர்மத்தின்படி இல்லை, அவர் 36 தத்துவங்களும் கடந்த நிலைக்கு போயிட்டார். ஸோ தானே இறைவன் என்ற நிலைக்கு போயிட்டனால இறைவனே அந்த இடத்துல அந்த அமரத்த நிலையை அவருக்கு கொடுக்குறாரு இந்த இடத்துல இல்லையா. 36 தத்துவத்துக்குள்ளே இருந்தால் தான் யமதர்மருக்கே உயிரை எடுக்க வேண்டும் என்பது விதி. அவர் கடந்துட்டதுனால அந்த விதியை அவருக்கு கட்டுப்படாது. ஸோ அந்த விதி அவருக்கு செல்லாது. அதனால் யமதர்மர் உயிரை எடுக்கலை இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதான் 36 தத்துவம்னு சொல்லப்படுறது. இதை சைவ சித்தாந்தத்தெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து விளக்கமாக சொல்லுவாங்க. நம்ம எளிமையாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் சும்மா கூகுளில் போய் அந்த 36 தத்துவங்கள் நடிங்க, அது ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும் இந்த இடத்துல. சரிங்களாம்மா? ஓகே ஐயா. நெருப்பு ஆகாயத்துக்கான அறம் என்னங்க ஐயா? காற்று அதெல்லாம் நீங்க மூணே சொல்லுங்களேன். 2 அசுத்தப்படுத்துதல் தான் புதுசு இந்த இடத்துல. நெருப்பாக இருந்தாலும் சரி. நெருப்பை எப்படி அசுத்தப்படுத்த முடியுங்க ஐயா? நியாயமான நெருப்பை கேள்வி, அசுத்தப்படுத்த நியாயமான கேள்வி. நெருப்பை நிச்சயமாக நம்மால் அசுத்தப்படுத்த முடியாதுன்றது ஒரு லாஜிக்காக தெரிஞ்ச விஷயம். இப்போது விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றி வச்சுருப்போம். கோயில் விளக்கேற்றுறது, வீட்டில் விளக்கேற்றி வச்சுருப்போம். அதை என்ன சொல்லுவாங்க, வாயில் ஊதாதீங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? வாயில் ஒரு பூவை எடுத்து தான் அணைக்கணும் இந்த இடத்துல. வாயில் ஊதாதீங்க. ஊதுனா என்ன சொல்லுவாங்க, நெருப்பு அசுத்தப்படுத்தாதப்பா, என்னப்பா நெருப்பு அசுத்தப்படுத்திட்டேப்பான்னுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நெருப்பு என்பது இறைவன் தான். அடிமுடிக்கான அண்ணாமலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெருப்பே இறைவனாக நிற்கிறாரு. இறைவன்கிட்ட போய் சேர்ந்தோம்னா இறைவன் தன்னை சரணடைந்தவர்களுடைய கர்மாக்கள் வினைகள் எல்லாத்தையுமே எப்படி பொசுக்கி அழிக்கின்றாரோ அதுபோல் நெருப்பு தன்னை சார்ந்து அத்தனை பொருளையுமே சுட்டு அழிக்கின்றது இந்த இடத்துல. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வகையில் இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல, அதை அசுத்தப்படுத்தலாம். இப்போ வீட்டில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இல்லை, விளக்கு எரிஞ்சிக்கிட்டதுல கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு அழுக்கு துணியை போய் எரிப்போமா? அதில் இல்லை இல்லைங்களா? அப்போ நெருப்பை அசுத்தப்படுத்துதல் என்பது எப்படின்னா, நெருப்பை பார்க்கும்போது அதை இறைவனாக அடிமுடிக்கான அண்ணாமலையாக நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்க்காம நெருப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே
அறத்திற்கு எதிரானது. ஒரு நல்லா இருக்க பொருளை கொண்டு போய் எரிக்கிறோன்னு வச்சுக்குவோம், அது நெருப்பு அசுத்தப்படுத்துகிற மாதிரி தான். வாயில் ஊதுதல் அப்படின்னா நம்ம வாயில் ஊதுனோடனே வாயில் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கும் இல்லையா? ஸோ கிருமியை கொண்டு போய் நெருப்புக்குள்ளே கொண்டு போய் அது எரிச்சிரும் அந்த இடத்துல. அது எந்த செயலும் அல்ல இந்த இடத்துல. ஆனால் இது கொஞ்சம் நுட்பமாக பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த இடத்துல. தெரிந்து சில தவறுகளை செய்யக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடிய செயல் என்னென்னா, முதல்ல நெருப்பை பார்க்கும்போது நெருப்பாக பார்க்காமல் அதை இறைவனாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்றாலே அது இந்த இடத்துல அறத்திற்கு எதிரானது தான் இந்த இடத்துல இல்லைங்களா? அடிமுடிக்கான அண்ணாமலைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நெருப்பு ரூபமாக தானே இருக்காரு. அது பெரிய நெருப்பாக இருக்குது, இங்கே சின்ன நெருப்பாக இருக்குது இந்த இடத்துல இல்லைங்களா? ஆனால் சின்ன நெருப்பு பார்த்துட்டு அது விளக்கு தானே அப்படின்னு ஒரு சர்வசாதாரணமாக நினைக்கிறதுனால தான் நம்மளால் விளக்கேற்றுதல் வழியாக இறைவனை போய் அடைய முடியவில்லை. நம்ம ஒரு நாயன்மாருடைய பேர் எனக்கு டக்கு நினைவில்லை, அவர் பேர் மறந்து போச்சு, அடிக்கடி மறந்து போகுது அவர் பேர். திருவொற்றியூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விளக்கு ஏற்றுதல் வழியாகவே இறைவனை அடைஞ்சிருக்காரு. நாயன்மாரில் ஒருத்தர் இருக்காருல்ல, யாராவது பேர் தெரிஞ்சிருந்தான்னு சொல்லுங்கள். நெருப்பு விளக்கு ஏற்றுறதுலே ஒருத்தர் வேறு எந்த செயலும் செய்யலை அவர். அறம் தர்மம் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவர் வேலை என்ன, காலை எந்திரிப்பார், குளிப்பார், நேராக விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெயை ஊற்றி சாமிக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விளக்கேற்றுதலுக்கே அவர் கொடுத்தாரு இந்த இடத்துல. இப்போ நம்முடைய மனித பார்வையில் பார்க்கும்போது என்ன தெரியும், இந்த இடத்துல விளக்கேற்றி வைக்கிறாரு, ஓகே நாயன்மார் நேட்டார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய சிந்தனை என்ன, விளக்கினுடைய தீபத்தை அவர் இறைவனாக பார்க்கிறார், அண்ணாமலையாராக பார்க்கிறார். அந்த எண்ணம் தான் அவர் என்ன பண்ணுச்சு, நாயன்மாராகவே ஆக்கியது, இறைவனாகவே ஆக்கியது. நம்ம பார்க்கல, அதனால தான் அதுதான் இந்த இடத்துல அசுத்தம், மன அசுத்தம்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடாது. அசுத்தம்னா ஒரு பொருளை அழுக்காக்குறோன்னு பொருள் எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. இதுவே நம்ம பார்க்கலன்றதே ஒரு வகையான அசுத்தம் தான் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ நெருப்பு என்று சொல்லப்படுவது அப்படி தான். காற்று நம்ம எப்படி அசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, தேவையில்லாத குப்பை கூலங்களை எரித்து அதனுடைய புகைகளை காற்றில் கலந்தாலும் அது அசுத்தம் தான். இன்றைக்கும் பல இடங்களில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கிராம பகுதியில் பார்த்தா நிறையவே பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல, இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ மிஷினரிகளோ ஒன்றுமே கிடையாது. அதுக்கான டெக்னாலஜி எதுவும் இல்லை. அரசாங்கமே இங்கே குப்பையெல்லாம் கொண்டு போய் சேகரித்து ஒரு இடத்துல மொத்தமாக போட்டு எரிச்சு தான் விடுது அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல காற்றை அசுத்தத்தான் படுத்துகிறாங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம கோயிலே பார்த்திங்கன்னா இந்த புல்வெளிகள்லாம் சுத்தம் பண்ணுறோம், இந்த புதர் வளருதுன்னு சொல்லுவோம். இந்த புதர்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல. வர்றவங்களாம் ஏன் இதை இப்படி குமிச்சு வச்சுருக்கீங்க, கொளுத்தி விட்டா எரிஞ்சிருமே, சர்வசாதாரணமாக கேட்குறாங்க இந்த இடத்துல. அதை கொளுத்தி விட்டால் காற்றை மாசுபடும் அப்படின்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியல அந்த இடத்துல. அது ஏன்பா குப்பையை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். காற்று மாசுபடும். ஸோ இதெல்லாம் காற்று மாசுபடுத்துதல் என்பது ஒன்று, அதாவது எரித்து புகை வழியாக மாசுபடுத்துதல் என்பது ஒன்று. இன்னொன்று இருக்குது, வீட்டுக்குள்ளே பல பேர் என்ன செய்வாங்க, இந்த காய்கறியுடைய கழிவுகள் இல்லை தக்காளி ஏதோ ஒன்று தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சு இல்லையா, அது பார்த்தோம்னா கொசு மூச்சு போய் லேசாக கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த துர்நாற்றம் அந்த காற்றுக்குள்ளே ஃபுல்லாக பரவுது இல்லையா. இதுவும் காற்றை மாசுபடுத்துதல் தான். நமக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கி வைக்க வேண்டும், தேவையில்லைன்னா வாங்கக்கூடாது. ஆனால் பயன்படும், ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கி வச்சு இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு மறந்து போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கெட்டு போகிற பொருள் கூட எவ்வளோ இருக்குது இதெல்லாம். அப்போ ஃப்ரிட்ஜை திறந்தனே உள்ள அந்த பொருளை எடுத்துனே குப்புன்னு வாடை அடிக்கும். அப்போ அது என்ன செய்யுது, வாடை காற்றுல தான் பரவுது, காற்றை மாசுபடுத்துகின்றோம். இதெல்லாம் தப்புன்னு தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த இடத்துல, இயல்பான முறையில் செஞ்சிட்ருக்கோம். யார் நம்மளை என்ன செஞ்சிட போகிறாங்க, ஒரு கெட்டு போன பொருளை வச்சா என்ன ஆகிட போகுது, காசு கொடுத்தா நான் வாங்கிட்டேன்ல. ஆனால் இது இறைவனுடைய அறத்திற்கு எதிரானது. ஏன்னா ஒரு தக்காளியாக இருக்கட்டும், அந்த தக்காளியை உருவாக்குறதுக்கு இறைவன் மலையை கொடுத்துருக்கின்றார், மண்ணில் சத்தை கொடுத்துருக்காரு, ஒரு விவசாயிக்கு உடம்புல ஆற்றலை கொடுத்துருக்காரு, அதை பயிரிடக்கூடிய அறிவை கொடுத்துருக்கின்றார். அந்த பயிர் செஞ்ச தக்காளியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வாகன ஆற்றல்களை கொடுத்துருக்கிறாரு, பெட்ரோலு வண்டி அதை ஓட்டிட்டு வர்றதுக்கு ஆற்றல். எவ்வளோ விஷயத்தை இறைவன் கொடுக்குறாரு ஒரே ஒரு தக்காளிக்காக. மனுஷன் என்ன பண்ணிட்டான், நான் காசு கொடுத்து வாங்கிட்டப்பான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் இல்லையா. நீங்கள் காலையிலேருந்து ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருக்கீங்க. சமைச்சவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், பெண்களுக்கு தான் தெரியும், ஆண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. 2 வாய் சாப்பிட்டு எனக்கு போதும் வேணான்னு தட்டில் அதை வீணடிக்கும் போதோ இல்லை காய்கறியை இல்லாமல் கீழே போடும்போதோ பலருக்கு, சில பேருக்கு தெரியறதில்ல, பலருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் கீழே போட்டு போறியே, சாப்பிடாம போறியே, நல்லா இல்லைன்ட்டு போறியே. சமைச்சவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்போ இறைவன் எவ்வளோ பெரிய விஷயத்த சமைச்சு வச்சுருக்காரு இந்த இடத்துல. அப்போ அவர் என்ன யோசிப்பார், நான் உனக்கு தகுதியாக தேவைன்னு ஒரு பொருளை நான் கொடுக்குறேன், நீ வீணடிச்சிட்டு போறியா, அப்போ உனக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் நீ வீணடிப்பியன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், நமக்கு தேவையான பொருளை
கொடுப்பதை குறைக்க ஆரம்பிப்பார். அதனால தான் பல மனிதர்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்க வேண்டும், அதை மட்டும்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இனாம்னு ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இனாம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஓசியில் வாங்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? யாராவது கொடுத்தா இனாமா வாங்காதப்பான்னு சொல்லுவோம், இல்லை இனாம் வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். இனாம் என்றால் ஒரு பொருள் காசு கொடுக்காம வாங்குறது நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இனாம்னா அது கிடையாது. உண்மையான பொருள் இனாம்னா அது கிடையாது. தேவைக்கு அதிகமாக ஒரு பொருளை வாங்கி அதை வீணடித்தால் அதுதான் இனாம். தேவைக்கில்லாத நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி வச்சோன்னா அது இனாம். இப்போது கடைக்கு போனோம்னா ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு டப்பாவோ பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று இலவசமாக கொடுப்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்குவோம்? இனாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு, பொருளுக்கு இல்லையா? அப்போ அதை வாங்கணும் அப்படின்னா தேவையை அதை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஓகே, அது இனாம் கிடையாது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தினாமல் தூக்கி மூளையில் போட்டு வச்சாலோ கீழே போட்டாலோ அது இனாம். வாங்கவே கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல காற்றை மாசுபடுத்துதல் என்ற ஒன்று. அதை சார்ந்து வேறு சில கருத்துக்களும் சொன்னோம் இந்த இடத்துல. ஆகாசம் தத்துவத்தில் எப்படி அசுத்தப்படுத்துகிறோன்னா அதுவும் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று, இந்த காற்றை அசுத்தப்படுத்துதலோடு சேர்த்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடுகளே பார்க்கலாம், தேவையில்லாத பொருட்கள் பல பொருட்கள் இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டப்பாவாக தூக்கி கடையில் கொண்டு போய் போடுவோம், வெளியில் தூக்கி போடுவோம். அப்போ என்ன பொருள்? இத்தனை நாட்கள் உள்ளே தேவையில்லாத பொருட்கள் ஒன்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றிடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற உள்ளே வச்சிருக்கோன்னு பொருள். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆகாசத்தை மாசுபடுத்தி வச்சுருக்கோன்னு பொருள். இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் என்ன இதெல்லாம் மாசுபடுத்துதலா என்று இருக்கலாம். இல்லை, உண்மைதான் இது. ஒரு பொருள் வீட்டுக்குள்ள ஒரு டப்பா இருக்குது, அது நமக்கு பயன்படாதுன்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன செய்வோம்? என்னைக்காவது பயன்படும் அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த பொருள் அந்த வெற்றி இடத்தை அடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. என்ன பண்ணோம்? யாருக்கு தேவையோ யாருக்கு உபயோகப்படுமோ அவருக்கு கொடுத்துடணும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் காசுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை சும்மா கொடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு விருப்பம். சும்மா கொடுத்தா பலன் அதிகம், காசு கொடுத்தா பலன் குறைவு, அவ்வளோதான். நல்லாரும் நினச்சிருக்கோம் காசு கொடுத்தானா பலன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, சும்மா கொடுத்தா தான் பலன். தேவைப்படுபவர்கள் கொடுக்கறது தான் பலனே இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்படி ஆகாசத்தை அசுத்தப்படுத்துதல் என்பது தேவையில்லாத பொருட்களை ஒரு இடத்தில் வைத்து கொண்டிருப்பதும் ஆகாசத்தை வெட்டி அசுத்தப்படுத்துதல் தான் இந்த இடத்துல. ஸோ இப்படி 5 வகையாக பார்க்கலாம். நீரையும் நிலத்தையும் ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த காற்றை கூட ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். இந்த ஆகாச தத்துவத்தையும் நெருப்பு தத்துவத்தையும் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். ஏன்னா அசுத்தப்படுத்துதல் என்பது உடம்பால் அசுத்தப்படுத்துதல் என்பதல்ல, எண்ணத்தால் அசுத்தப்படுத்துதல் கூட உண்டு. சரிங்களாம்மா?